அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேட்காம் தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம மனித மனம் ஒரு பூதம் அப்படிங்கிற டைட்டிலில் பேச போகிறோம். நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், இது ஒரு பழமொழி மாதிரி நிறைய இடத்துல பயன்படுத்தியிருப்பாங்க. மனித மனம் அப்படிங்கிறது ஒரு குரங்கு, அது மரத்தை விட்டு மரம் தாவிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் நான் இந்த இடத்துல பூதம் அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை வச்சு நம்ம மனித மனத்தை ஒப்பிட போகிறேன். அதனால் அதை ஒரு பூதம் பேஸ் பண்ண ஒரு கதை. ஸோ ஒரு முனிவர் இருக்கார். அந்த முனிவர் ஒரு ஊர் விட்டு ஒவ்வொரு ஊராக போயிட்டு அவர் தவம் பண்ணுறது, இல்லை மக்களுக்கு நல்ல கருத்துக்கள் சொல்கிறது, இது மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. ஒரு முறை ஒரு ஊருக்கு வர்றாரு. அந்த ஊரில் ஒரு மனிதர், சாதாரண மனிதர், அவர் இந்த முனிவருக்கு தேவையான அனைத்து பணிவிடைகளையும் செய்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த ஊரில் அவர் தங்கியிருக்காரு. அந்த முனிவர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் சரி, இந்த ஊருக்கு அவரோட தேவையெல்லாம் முடிஞ்சுது, அடுத்த ஊருக்கு நம்ம போகலாம், அடுத்த மக்களை பார்க்க போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அந்த சமயத்தில் தன் கூடவே இருந்து இந்த ஊரில் இருக்க வரைக்கும் முனிவருக்கு பணிவிடைகள் பண்ணி அவருக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுத்த அந்த ஒரு மனிதனை கூப்பிட்டு அவர்கிட்ட கேட்குறாரு, உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளு, நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த மனிதர் சொல்கிறாரு, எனக்கு நான் சொல்கிறதெல்லாம் செய்யக்கூடிய ஒன்று வேணும் அப்படின்னு கேட்குறாரு. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த முனிவர் அவருக்கு ஒரு பூதத்தை பரிசாக கொடுக்குறாரு. அந்த பரிசாக கொடுக்கும்போது ரெண்டு பாயிண்ட் சொல்கிறார், முக்கியமான பாயிண்ட். ஒன்று பூதத்துக்கு நீ 24 மணி நேரம் வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி வேலை கொடுக்கல அப்படின்னா அந்த பூதம் உன்னை சாப்பிட்ரும். உன்னால் வேலை கொடுக்க முடியல அப்படிங்கும்போது அந்த பூதத்தை திரும்பி கொண்டு என்கிட்ட கொடுத்துரு. அப்படிங்கிற நீ திருப்பி கொடுத்துட்ற அப்படின்னா நீ என்னவெல்லாம் அந்த பூதத்தை வச்சு செஞ்சுக்கிட்டியோ அதெல்லாம் உனக்கு இல்லாமல் போயிடும், ஜீரோவாயிரும் அப்படின்னு சொல்கிறார். சரின்னு சொல்லிவிட்டு இந்த மனிதர் அந்த முனிவர்கிட்ட இருந்து அந்த பூதத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போய் அவர் வேலை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எனக்கு வீடு வேணும், அப்புறம் காரு வேணும், பணம் வேணும், நல்ல உடைகள் வேணும், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும், எனக்கு நிலப்பரப்பு வேணும், விலங்குகள் வேணும், ஆடு மாடு இது மாதிரிலாம் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அவர் கேட்குறதெல்லாம் பூதம் ஒரு செகண்டில் அதை டக்கு 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 டக்குன்னு பண்ணிக்கிட்டே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே அந்த மனிதனுக்கு என்ன கேட்குறது அப்படிங்கிறதே தெரியல. அப்போ தான் அந்த மனிதன் உணர்றாரு, ஓகே இதுக்கு மேலே நம்ம பூதத்துக்கிட்ட என்ன கேட்குறதுன்னு தெரியல, நம்ம மறுபடியும் இந்த பூதத்தை கொண்டு போய் நமக்கு இருக்கிற சொத்து, இப்போ நமக்கு கிடைச்சது எல்லாமே இல்லாட்டியும் பரவாயில்ல, நம்ம திரும்பி கொண்டு போய் இந்த பூதத்தை முனிவர்கிட்டயே கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு வந்துடுறாரு. ஸோ அந்த மனிதர் பூதத்தை கொண்டு முனிவர்கிட்ட கொடுத்துட்றாரு. ஓகேங்க, இந்த இடத்துல நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். இது மாதிரியான ஒரு பூதம் உங்கள்கிட்ட கிடைச்சிது அப்படின்னா, அந்த பூதத்துக்கு 24 மணி நேரம் வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான வேலை கொடுப்பீங்க அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அந்த முனிவர் அந்த பூதத்துக்கிட்ட வேலை கொடுக்கணும். அந்த மனிதர் பூதத்துக்கிட்ட சொல்கிறாரு, என்னை கொண்டு போய் இந்த முனிவர்கிட்ட விடு அப்படிங்கிறாரு. பூதம் முனிவர்கிட்ட கொண்டு விட்டுருது. அந்த டைம் முனிவர் அந்த பூதத்துக்கு ஒரு வேலை கொடுக்குறாரு. முனிவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பெரிய உயரமான ஒரு பைப் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாரு. அந்த பூதம் ஒரு செகண்டில் அந்த பைப்பு கொண்டு வந்துடுது. அடுத்தது இந்த பூதம் அந்த முனிவர் சொல்கிறாரு, இந்த பைப்பில் அடியிலிருந்து நுனி வரைக்கும் நீ மேலே ஏறி ஏறி இறங்கிட்டே இரு அப்படிங்கிறாரு. ஸோ அந்த பூதம் அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஸோ பூதத்தை முனிவர்கிட்ட திருப்பி ஒப்படைச்சதையும் அந்த மனிதருக்கு வந்த வீடு, காரு, பணம், நகை எல்லாம் மறைஞ்சிருது. ஸோ அப்போ தான் அந்த மனிதர் புரிஞ்சுக்கிறாரு, நமக்கு தேவையில்லாத இல்லை நம்மளால் வச்சிக்க முடியாத ஒரு பொருளை நம்மகிட்ட இருந்தது அப்படின்னா அது எப்போவுமே ப்ராப்ளம் தான் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த ஸ்டோரி இதோட முடிஞ்சதுங்க. இந்த ஸ்டோரியை நான் ஏன் நம்ம மனிதன் மனத்தோட ஒப்பிடுறேன் அப்படின்னா, நம்ம மனிதனோட மனமும் இதே மாதிரி தான். நம்ம மனிதனோட மனத்துக்கு தூங்கிட்டு இருக்கிற நேரம் கூட வேலை கொடுக்கணும். நீங்கள் தூங்கும்போதும் கூட அது கனவு கண்டுகிட்டே தான் இருக்கும். ஒரு இடத்துல அமைதியாக இருக்கவே முடியாது. நம்ம முனிவராக இருக்கிற பட்சத்தில் நம்ம ஒரு அமைதியாக இருக்கலாமா என்னமோ. சாதாரண மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் கண்டிப்பாக நம்ம மனசு எப்போவுமே ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போய்கிட்டே இருக்கும். பூதம் மாதிரி நம்ம அந்த மனசுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ எது மாதிரியான வேலையெல்லாம் நம்மளுடைய மனசுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம மனசு நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கதை, இந்த ப்ரோகாஸ்ட்டை யாரெல்லாம் கேட்குறீங்களோ அவங்க எல்லாம் கண்டிப்பாக மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம மனசு அப்படிங்கிறது ஒரு பூதம் மாதிரி. இந்த பூதத்தை நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதோட இஷ்டத்துக்கு விட்டுட்டீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்.
அது எதெல்லாம் பார்க்குதோ அதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே சேவ் ஆகிட்டே இருக்கும். நம்ம அதாவே மாறிடுவோம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் இந்த வீடியோவை வந்து இந்த ப்ரோட்காஸ்ட்டை வந்து நிறைய மாணவர்கள் கேட்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மாணவர்களாக இருக்கும்போது உங்களுடைய முக்கியமான வேலை வந்து படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும், நிறையா ஸ்கில்லை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதை விட்டுட்டு நம்ம செல்ஃபோனில் சோஷியல் மீடியாஸில் பார்க்குறது, இல்லை வந்துட்டு கேம் விளையாடுறது, இல்லை மற்ற நண்பர்களோடு சேர்ந்து அரட்டை அடிக்கிறது, இது மாதிரியே உங்கள் மனசை வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மனசு எனி டைம் அதிலேயே தான் இருக்கும், உங்கள் கண்ட்ரோலில் இருக்காது. அப்போ இந்த காலத்தில் செல்ஃபோன் இல்லாமல் சோஷியல் மீடியா இல்லாமல் இருக்க முடியாது. ஓகே, அதை ஒத்துக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம்? நீங்கள் சோஷியல் மீடியாவில் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த டைம் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிறதுக்கு பயன்படுத்துங்க, இல்லை புது ஐடியாவை க்ரியேட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துங்க. ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை நீங்களாக சால்வ் பண்ணுங்கள். அந்த சால்வ் பண்ணுறதுக்கான டுட்டோரியல் வீடியோஸ், அதுக்கான சொல்யூஷன்ஸ் சோஷியல் மீடியாவில் இருக்கா, அதை சர்ச் பண்ணுங்கள். அது மாதிரி போகும்போது நீங்களும் நிறையா கற்றுக்குவீங்க. உங்களுடைய மனதையும் அந்த மனம் அப்படிங்கிற பூதத்தையும் கண்டிப்பாக உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த வீடியோ பற்றியான கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம கேட்காம் தமிழ் யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். கேட்காமல் நிறையா கற்றுக்குங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.